உயிரால் அழியும் திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே என்றார் திருமூலர். இந்த உடல் நன்றாக இருந்தால்தான் நம்முடைய உயிர் வலிமையாக இருக்கும். இந்த உயிரும் உடலும் வலிமையாக இருந்தால்தான் நம்மளுடைய மனநலன் நன்றாக இருக்கும், ஞானம் பெற முடியும். இந்த மனிதனுடைய பிறப்பின் நோக்கமே ஞானம் பெறுவதற்காக. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் 4 விதமான பாதைகள் உண்டு. சரியை மார்க்கம் என்று பக்தி மார்க்கமும், கிரியை மார்க்கம் என்று எந்திரங்கள் மந்திரங்கள் இதை படித்து அதன் மூலியமாக இறைநிலையை உணர்வதும், யோக மார்க்கத்தில் தனக்குள்ளேயே இறைவனை உணரக்கூடிய தன்மையும், ஞான மார்க்கத்தில் பார்க்கும் அனைத்திலும் இறைவனை உணரக்கூடிய தன்மையும் ஏற்படுகிறது. அதில் இந்த யோகா என்பது மனிதனுடைய உடலுக்குள்ளேயே இறைவனை உணரக்கூடிய தன்மை அந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடியதான் யோகா. யோகா என்றால் இணைதல், ஒன்றுதல் என்று அர்த்தம். இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைதல் யோகம். உடல் மனம் மூச்சு மூன்றும் ஒன்றிணைந்தால் ஒவ்வொரு மனிதனும் அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சுய ஒழுக்கம் வேண்டும். அந்த சுய ஒழுக்கம் இருந்தால்தான் புற ஒழுக்கம் ஏற்படும். அப்போதுதான் அவன் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அந்த நிலைக்கு இந்த யோகா அவங்களை வழிநடத்தி செல்கிறது. இந்த யோகாவில் சக்கராஸ் என்று இருக்கிறது. மூலாதார சக்கரா, சுவாதிஷ்டான சக்கரா, மணிப்பூரக சக்கரா, அநாகத சக்கரா, விசுத்தி சக்கரா, ஆக்ஞா சக்கரா என்று இந்த சக்கராக்கள் அனைத்துமே நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகளை மையமாக வைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோகாசனங்களின் மூலியமாக, மூச்சு பயிற்சியின் மூலியமாக, முத்திரைகளின் மூலியமாக இந்த நாளமில்லா சுரப்பிகளை தூண்டும் போது அதில் ஏற்படக்கூடிய அந்த இயக்கத்தினால் அதில் ஹார்மோன் சுரக்கப்படுகிறது. அந்த ஹார்மோன் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உள்ளுறுப்புகளையும் வலிமையாக்குகிறது, மனதை வலிமையாக்குகிறது. அப்போ ஒரு மனிதன் முழுமையான ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அடைவதற்கு இந்த யோகா மிக உறுதுணையாக இருக்கிறது. நன்றி.